சார் இப்போ பால் சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்கள் இரவில் மட்டும் சாப்பிடுவது நல்லதா அல்லது சாப்பிட்டவுடன் கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்களே. அப்போ பால் எந்த நேரத்தில் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லுங்க சார். பொதுவாகவே பால் அப்படின்னா கறந்ததுலேருந்து அதிகபட்சம் 3 மணி நேரத்தில் பாலை கன்சியூம் பண்ணிடணும். இதுதான் சரியான நடைமுறை. பால் கறந்ததுல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள அந்த பாலை கன்சியூம் பண்ணிடணும். அந்த 3 மணி நேரத்துக்கு மேலே பால் வந்து கண்டாமினேட் ஆக ஆரம்பிச்சு, அது வந்து ஒரு மாதிரியாக திரிஞ்சு போய் பேட் ஸ்மெல் வந்த பிறகு தான் கெட்டு போச்சு நம்ம சொல்கிறோம். அப்படி கிடையாது. அது கறந்ததுல இருந்து அப் டு 3 ஹவர்ஸ், ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக கட ஆரம்பிச்சிடும். அது நமக்கு அப்போ தெரியாது. முழுக்க கெட்ட பிறகு தான் நமக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும். பட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் பேக்கெட் பால் கிடைக்குது. அந்த பால் பாக்கெட் பால், டின் பால் இதெல்லாம் கிடைக்குது. இது வந்து பால் கறந்ததுலேருந்து நம்ம கையில் கிடைக்கிறதுக்கே 2 days ஆகிடும். மினிமம் 1 day தான் ஆகும். மினிமம் 24 hours, மேக்ஸிமம் 48 hours ஆகும். அப்போ நம்ம கையில் கிடைக்கிற பால் கண்டாமினேட் பால் தான். பட் கெமிக்கலி ப்ராசஸ்டு மில்க், நாட் நேச்சுரல் மில்க், கெமிக்கலி ப்ராசஸ்டு மில்க். இப்போ இந்த கெமிக்கலி ப்ராசஸ்டு மில்க் தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த பால் வந்து நோயை குணமாக்குமா அப்படின்னா கிடையாது. நோயை கொடுக்காம இருந்தாலே பெரிய விஷயம், கும்பிட்டுக்க வேண்டியதுதான். முறையான பால், நாட்டு மாட்டினுடைய பால், கறந்ததுலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள கன்சியூம் பண்ணக்கூடிய பால் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருவதோடு நோய்களை குணப்படுத்தும். ஆனால் இப்போ நாம் சாப்பிட்ற பால் பவுடரில் அடைச்ச பால், பவுடர் ஃபார்மில் கிடைக்கிற பால், டின்னில் அடைச்ச பால், பேக்கெட் பால், இதெல்லாம் வந்து நம்ம உடம்பை கெடுக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். ஆனால் கெடுக்குதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த பாலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் இன்னைக்கு, வேறு வழி இல்லை. ஆனாலும் பகலில் முடிஞ்ச வரைக்கும் பாலை வந்து நீங்கள் யாரும் சாப்பிடணும். குழந்தைகளுக்கு எக்ஸெப்ஷன். குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தது ஆட்டுப்பால், ஆட்டுப்பாலுக்கு அடுத்தது மாட்டுப்பால். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தது ஈக்குவலானது வந்து ஆட்டுப்பால், ஆட்டுப்பாலுக்கு அடுத்தது மாட்டுப்பால். அந்த பால் கொடுக்கலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது. குழந்தைகள் தவிர மற்றவர்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பகலில் பால் சாப்பிட்றாங்க, நைட்டில் பால் சாப்பிட்றாங்க. நைட்டில் சாப்பிட்ட பிறகு இரவில் படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி பால் சாப்பிட்றாங்க. பகலில் சாப்பிட்றீங்கன்னா பாலுடைய ப்ராடக்ட்ஸு, மோர், தயிர், வெண்ணெய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த மில்க், இதை வந்து நம்ம பகலில் சாப்பிடலாம். பாலை வந்து முடிஞ்ச வரைக்கும் பகலில் அவாய்ட் பண்ணால் நல்லது. ஏன் அப்படின்னா பகலில் பால் சாப்பிட்றது வந்து சூரியனுடைய வெளிச்சம் உள்ளே இருக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற அந்த சில கெமிக்கல் ரியாக்ஷன், நம்ம டைஜஸ்டிவ் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது இந்த பால் வந்து அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்காது. நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் ரிசல்ட் கிடையாது. நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பட் மருந்துக்காக சாப்பிடணும். சில மருந்துகள் சாப்பிடும்போது பாலோட தான் சாப்பிடணும். ஏன்னா அது கான்ட்ராண்டிகேஷனுக்காக, சில விஷயங்களுக்காக மில்கோட வந்து அனுபானம்னு சொல்லுவாங்க. அந்த அனுபானம் இந்த மருந்து சாப்பிடும்போது பாலோட சாப்பிடணும். அப்போ இந்த மருந்து சாப்பிடும்போது பாலோட சாப்பிடணும். அப்போ வந்து அந்த மருந்துக்கு உண்டான பால் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. குழந்தைகளுக்கு பால் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. மற்றபடி இந்த குழந்தைகள் ரகத்தில் இல்லை, நம்ம மருந்துகளும் சாப்பிடல என்பது சாதாரண மக்கள் வந்து பகலில் பால் அவாய்ட் பண்ணிட்டு நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா பாலினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மிக மிக அதிகம். தேரையர் கூட பகலில் பால் உண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. பகலில் பால் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு தேரையர் சொல்லியிருக்கார். அப்போது தேரையர் வந்து ஒரு சித்தர், அவர் பகலில் பால் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். விஞ்ஞானம் இதை மெதுவாக ப்ரூவ் பண்ணும். நாம் அந்த அளவுக்கு பொறுமையாக நாம் இப்போ இருக்க முடியாது. ஸோ பகலில் பால் சாப்பிடாம இருப்போமே. சித்தர்கள் சொன்னால் அது கடவுளே வந்து சொன்ன மாதிரி, சித்தர்கள் சொன்னால் அது இறைவனே நமக்கு நேரடியாக வந்து சொன்ன மாதிரி. அதில் மாற்று கருத்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லாத வேலை நான் நினைக்கிறேன். நாம் வந்து சித்தர்களுடைய கூற்றை வந்து பொய்யும் எந்த காலத்தையும் நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக டிவைன் எடுத்து சொன்ன விஷயங்கள் அவங்களா சொன்ன டிவைன் கிட்டே இருந்து தியானத்தின் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்து சொன்ன விஷயம் தப்பே நம்ம கண்டே பிடிக்க முடியாது. இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவங்களுடைய கூட்டில் ஒரு தப்போ நம்மளை கண்டுபிடிச்சு சொல்லவே முடியாது.
தயவு செய்து முடிந்த வரைக்கும் பகலில் பால் அவாய்ட் பண்ணுது. குழந்தைகளுக்கு இதில் விதிவிலக்கு, மருந்துகளை சாப்பிடும் நோயாளிகளுக்கு விதிவிலக்கு. மற்றவர்கள் இரவில் கண்டிப்பாக சாப்பிடலாம். இரவில் அதுவும் கூட சாப்பிட்ட பிறகு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பிஃபோர் கோயிங் டு பெட் பால் எடுத்துக்கணும். சரி, முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான பாலுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த செயற்கையான பாலை அவாய்ட் பண்ணிக்கலாம். டாக்டர் இளங்கோயின் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் விழிப்புணர்வு